அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ண ஒரு சக்சஸ்ஃபுல் பை செல் இண்டிகேட்டரை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட டெக்னிக்கல் பேராமீட்டர் வந்து இதுல இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு இன்னைக்கு சென்செக்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, காலையில ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி நடந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளால என்டர் பண்ண முடியாது. நம்ம ரூல் படி நான் சொல்றேன் எப்போ என்றாலும் சொல்லி நம்ம எந்த சப்ஸ்கிரைப் இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா இந்த கேண்டில் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இது டார்கெட்லயே நம்மளுக்கு நடக்குது. அப்படின்னு நடந்துச்சு நம்மளுக்கு வந்து உடனே வந்து ஹியூஜ் லாசஸ் தான் ஆகும் ஃபர்ஸ்ட் கேண்டில்ல. சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, எந்த ஒரு சிக்னலுமே வரல. டவுன் ட்ரெண்ட்ல எந்த ஒரு ஒளிமறைவும் கிடையாதுங்க. நம்மள யாருமே ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் 3 கேண்டில் வந்து ட்ரேடிங் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கரும் சரி. இப்ப கால் சைடு பாருங்க, இப்ப கால் சைடு ஒரு என்ட்ரி ஒரு 4 ரூபா லாஸ், 4 பாயிண்ட் லாஸ். சரி, வேற ஏதாச்சும் என்ட்ரி வந்திருக்கான்னு பார்க்கலாம். ரெண்டு என்ட்ரி வந்திருக்கு. இங்க பாருங்க 8, இங்க என்ட்ரான பாயிண்ட்லேயே வெளில வந்திருக்கோம். நோ லாஸ் நோ வெயில். இங்கேயும் 7 பாயிண்ட் லாஸ்ல வந்திருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 3 ட்ரேடு கிடைச்சாலும் 3 ட்ரேடுமே ஒரு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் லாஸ். 6, அதாவது ஒரு லாட்டுக்கு சென்செக்ஸ்ல 20 இன்ட்டு 3ன்னா 60 ட்ரேட் எடுத்து 60 லாட்டு இன்ட்டு நம்முடைய லாசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் வச்சா கூட 1000 ரூபாய்க்கு மேலே வராது. சரிங்களா? இப்போ லாசஸ்னாலும் நான் வந்து என்னோட வீடியோல கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்க, இங்கே ஒரு பை சிக்னல் மாதிரி வந்திருக்கு. டார்கெட் இங்கே தொட்டோன்னே வெளில வந்துருச்சு. இங்கே வந்ததுமே இங்கே நம்ம எக்ஸிட் ஆயிருப்போம். ஆனால் நம்ம டார்கெட்டை தொட்டிருக்கு. இது வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய காரணம் என்னன்னா, நம்மளுடைய லாஜிக் படி இங்கே உள்ள செல் வந்துருச்சு. சரிங்களா? அதை நம்ம தப்பு சொல்லவே கூடாது. ஆனால் வேற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல போய் பாருங்க, நம்மளுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் இருந்திருக்கும். இங்க பாருங்க 10 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்ப இங்க வர பை நம்ம ரிலேபிள் பைங்க, நல்ல பை. இது வந்து கண்டிப்பா ரொம்பவே கொடுக்கும். இங்க பாருங்க, ஏன்னா முதல் கொடுத்த பையில நம்மளுக்கு வந்து பெரிய லாபம் கிடைக்கல. அதனால எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணி இது மேலதான் போகும். இப்ப லைவா வந்திருக்கு பை. என்னோட வீடியோ வந்து 5 மினிட்ஸ் தான் எடுக்க முடியும். இதுலயே லாபம் பாருங்க, 20 பாயிண்ட் லாபம். வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு எவ்வளவு தூரம் மட்டும் போகுதுன்னு பார்ப்போம். நான் 5 மினிட்ஸ் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு ஓவரால் வந்து மார்க்கெட்ல வந்து மூவ்மெண்ட் கிடையாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இது வந்து கரெக்டா இந்த பாயிண்ட் தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, என்னோட இண்டிகேட்டர்ல அது காரணம் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும், இங்க இந்த டார்கெட் அப்போ முடியலன்னா இங்க செல் வந்தோடனே வெளில வந்திருப்போம், சின்ன ப்ராஃபிட். இங்கேயுமே டார்கெட் எங்க வைப்போம், இங்கேதான் வைப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க வாட்ச் பண்ணுங்க இந்த பை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு. இப்போ ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருச்சு. நீங்க காலையில லாஸ் பண்ணதை உடனே நம்ம எடுத்துட முடியும். 30 இன்ட்டு 20, 600 பாயிண்ட். சரிங்களா? இன்னைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடையாது. அதனால ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இல்லாதனால நம்மளால பெரிய லாசஸே கிடையாது, பெரிய சக்சஸும் கிடையாது. சரியா? ட்ரெண்டிங் மார்க்கெட்ல யாராலையுமே, நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல யாராலையுமே ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க தயவு செய்து. சரிங்களா? ஆனா நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நான் எவ்வளவு லாஸ் ஆயிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு 400ல இருந்து 900 ருபீஸ் தான் லாஸ் ஆயிருக்கேன். ஆனா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நேத்து பாத்தீங்கன்னா 36,000 நான் ப்ராஃபிட் காமிச்சேன். நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்ல 600 பாயிண்ட், அதாவது 35,000 ரூபாய் நான் ப்ராஃபிட் நேத்து காமிச்சிருக்கேன். நேத்து வீடியோ போய் நீங்க பாருங்க. சரிங்களா? இது நல்ல மூவ்மெண்ட் ஆகுங்க. நன்றிங்க.